டே ஒன்லேருந்து ஆயுசு முழுக்க 100 வருஷத்துக்கு மேல் ஆக்சிஜன் தரக்கூடிய பீமா மூங்கில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதனுடைய வளர்ச்சி உங்களுக்கு சொன்னேன். ஒரு நாளைக்கு 1½ இன்ச்சு வளரும். 1 வருஷத்துலேருந்து 1½ வருஷத்துக்குள்ள ஒரு நாளைக்கு 1½ அடி வளரும். இது இதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதால தான் இதனுடைய பேரே பீமா மூங்கில்னு நான் சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கு 1½ அடி வளரும் பட்சத்தில் உங்களுக்கு ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஹீல்டிங் என்னன்னு சொன்னால் 30 நாளைக்கு 45 அடி வந்துடும். அடுத்த 10 நாளைக்கு இன்னொரு 15 அடி வந்துடும். அப்போ 60 அடி வரும்போது நீங்கள் அதை வெட்டக்கூடிய நிலைமை வரும்போது இதை எங்கெங்கே யாருக்குங்க வெட்டி விற்கும், யார் வாங்கின்னு போவாங்கன்றதுலாம் நிறைய கேள்விகள் வரும். நூற்றுக்கணக்கான மேனுஃபேக்சரிங்கில் இந்த பீமா மூங்கில் பயன்படுது. முதல் பலன் இது நம்ம சென்னை எண்ணூரில் இருக்கக்கூடிய அந்த அனல் மின் நிலையம் பக்கத்தில் எத்தனால் வாங்கிறதுக்காக டன்னு கணக்கில் ஒரு நாளைக்கு 4000 டன்லேருந்து 40,000 டன் வரலும் ஒரு நாளைக்கு எடுப்பாங்க. அது ஒரு ஏக்கர் நிலத்தில் பார்த்திங்கன்னா 30-40 டன் பீமா மூங்கில் விளையக்கூடியது. அப்போது ஒரு டன் இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 8,000லேருந்து 11,000 வரலும் உங்களுக்கு அதில் பலன் இருக்குது. இது எத்தனால் எடுக்கிறதுக்கு. அடுத்தது சிஎன்ஜி கேஸ் தயாரிக்கிறதுக்கு இந்த பீமா மூங்கில் பயன்படுது. மூணாவது பார்த்திங்கன்னா, நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் இன்றைக்கி நிலக்கரி அந்த அந்த யார்டு ஃபுல்லாக பகுதி முழுவதும் ஒரு கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் இடத்த எடுத்து அங்கே பயிரிடத்துக்கு தயாராகிட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த நிலக்கரி பதில் இன்றைக்கி இந்த பீமா மூங்கில் மூலமாக கோல் ப்ரொடியூஸ் பண்ண நிலக்கரி கரியை எடுத்து அந்த கோல் எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பீமா மூங்கிலில் நூல் எடுக்கிறாங்க. நூல் எடுத்து அந்த இப்போ நம்ம ஆடை எல்லா உள்ளாடைகள்லேருந்து மேலாடைகள்லேருந்து காட்டன் முதல் கொண்டு இங்கே பஞ்சு நூற்பாலையில் எடுத்துன்னு போயிட்டு நூல் மூலமாக ஷர்ட்டு இன்னரு எல்லாமே இதில் தயாரிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்பெனி போல் பீமா மூங்கில்னால் பேப்பர் எடுத்து கிளாஸு பவுலு இது மாதிரியான நூற்றுக்கணக்கான வெசல்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு பயன்படுது. இது மட்டும் இல்லை, கைவினை பொருள்லேயே இன்றைக்கி கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, மவுஸு இது மாதிரிலாம் எடுக்கிறாங்க. ரொம்ப அருமையான பொருள், நல்லா சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இந்த மூங்கிலில் ஆயிரக்கணக்கான கைவினை பொருள் தயாரிக்கலாம். லட்சக்கணக்கானவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு நம்ம பண்ணலாம். அது உங்களுக்கு அந்த விளக்கம்லாம் உங்களுக்கு பீமா மூங்கில் greenearthindia.comனு நீங்கள் போனீங்கன்னா எல்லா விளக்கமும் உங்களுக்கு அதில் இருக்குது.